இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 1வது வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவன் மேல அவனை விடுவிப்பார். என்ன செய்யணும்? தீங்கு நாள். இதுதான் தீங்கு நாள். தீங்கு நாள்ல சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சிறுமைப்பட்டவங்களை நம்ம அவங்கள பார்த்து நம்ம அற்பமாக நினைக்கக்கூடாது. சிறுமைப்பட்டவங்களை சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அவங்க தீங்கு நாள் அவர் கர்த்தர் என்ன செய்வார்? விடுவிப்பார். உங்களுக்கு சிந்தை இருக்கா? சிறுமைப்பட்டவங்களை பார்த்து நம்ம அற்பமாக நினைக்கிறோமா? அற்பமாக பேசுகிறோமா? நினச்சி பாருங்க நம்ம எப்படி இருக்கோம். சிறுமைப்பட்டவர்கள் சிந்தையாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் தீங்கு நாளில் உங்களை விடுவிப்பார். இது தீங்கு நாள் தான். இந்த தீங்கு நாளில் விடுவிப்பார். அது மாத்திரம் இல்லை, 2வது வசனம் சொல்றாரு பாருங்க. கர்த்தர் அவனை பாதுகாத்து. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்டவர்கள் யாரெல்லாம் சிந்தையா இருக்கீங்களா கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். இந்த தீங்கு நாள் தான் நீ அவங்களை கர்த்தர் பாதுகாத்து எப்படி செய்றாரு? அவங்களை உயிரோட வைக்கிறார். கலங்காதீங்க அருமையானவர்களே. சிறுமைப்பட்டவர்களை நினைத்துக் கொள்ளுங்க. அவங்க நினைக்கும் போது, அவங்களுக்காக நம்ம செபிக்கும் போது, அவங்களுக்காக நம்ம போராடி செபிக்கும் போது கர்த்தர் உங்களை உயிரோடே பாதுகாத்து உயிரோடே வைப்பார். பூமியின் மேல் பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். எப்படி இருப்பாங்களா? பாக்கியவானாய் இருப்பார். ஃபர்ஸ்ட்ல இருந்து வசனம் 2வது வசனம். கர்த்தர் அவனை பாதுகாத்து. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். என்ன செய்வாராம்? உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு போதும். அவன் என்ன செய்ய? உயிரோட இருப்பான். அவங்க என்ன செய்வாங்க? பாக்கியவானா இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய சொன்ன வாக்குத்தத்தின்படி சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை வேணும் நமக்கு. நம்ம நல்லா இருந்தால் போகுது. நமக்குனால சுய நீதியாக நம்ம சுயமாக நம்ம வாழ்ந்துடக்கூடாது. வாழ்ந்ததுனால பிரயோஜனம் இல்லை. இங்கே உலகத்தில் வாழ்ந்துக்கலாம். நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கேன், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்றத பிரயோஜனம் இல்லை. அருமையானவர்களே, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான். சிறுமைப்பட்ட சிந்தை இருந்துச்சுன்னா உங்களை உயிரோடு வைப்பார். நீங்கள் பூமியில் பாக்கியவானாக இருப்பீங்க.